ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். இப்போ 2024 எம்எஸ் தோனிக்கு மகேந்திர சிங் தோனிக்கு 41 வயசு ஆகுது. மகேந்திர சிங் தோனி 2017 இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் அகாடமியை உருவாக்கணும் அப்படின்னு ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குங்க. அவங்க எம்எஸ் தோனி இருக்காருல்ல, அவரு நம்ம இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச்ல வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குறாரு, 20 மேட்ச்ல வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குறாரு, 50 ஓவர்ல வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குறாரு, நிறைய ஐபிஎல் டிராஃபியை ஜெயிச்சு கொடுக்குறாரு. இதை பார்த்த ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, தோனி, நாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் அகாடமியா உருவாக்குறதா இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க உருவாக்க போற இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க ஓனருக்கு கீழே அடுத்த பதவியில சிஇஓவா இருக்கிறீங்களா, உங்களுக்கு இருக்க ஆசையா அப்படின்னு தோனியை பார்த்து கேட்கும் பொழுது, தோனி அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கேன், ஆனா அதுக்கு சில ஒப்பந்தங்கள் இருக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல உங்களுக்கு ஓகேனா அதுல உங்க சைனும் ஏன் சைனும் போட்டு நாம அக்ரிமெண்ட் போட்டு அடுத்ததா நம்ம அதை மூவ் பண்ணுவோம் அப்படின்னு தோனி சொல்றாரு. அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுல வர லாபத்துல பாதி ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, பாதி எம்எஸ் தோனிக்கு. 2021 தோனி அந்த ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னால ஏமாற்றப்படுறாரு. எப்படின்னா, அந்த ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து வர லாபத்தை தோனி பாதி கொடுக்கணும். ஆனா தோனிக்கு பாதி கொடுக்கறதே இல்லை. ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல திவாகர்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவரே அந்த பணத்தை எல்லாத்தையுமே ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றாரு. தோனி என்ன பண்றாருன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. தோனி நிறைய டைம் போய் அந்த திவாகர்கிட்ட பேசுறாரு, இல்ல அப்படிலாம் கொடுக்க முடியாது. தோனி இருந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்ல நான் சைன் போட்டு கொடுத்துருக்கேன், நீங்களும் ஓகேன்னு சொன்னதுனால தானே இந்த அக்ரிமெண்ட்டுக்கே நான் ஒப்பந்தம் கொடுத்தேன், நான் அப்ப சொன்னேன், ஆனா இப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. தோனி என்ன பண்றாருன்னா சட்டப்படி நோட்டீஸ் அனுப்புறாரு திவாகர் வீட்டுக்கு. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. தோனி 2021 திவாகர் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாரு பாத்தீங்களா, அந்த நோட்டீஸை ரிட்டர்ன் வாங்கிக்கிறாரு. பொறுத்திருந்தா வேலையாகாது, நீ அடுத்த ஸ்டெப்ல ஈடுபடணும் அப்படின்ட்டு தோனி ஹைகோர்ட்ல புகார் கொடுக்கிறாரு. அதை பார்த்த தோனியோட வழக்கறிஞர், தோனியோட அட்வொகேட், அவர் பேரு தஷ்வந்த் சிங், ஓகேங்களா, அவரு என்ன சொல்றாருன்னா, தோனிக்கு இதனால 15 கோடி நட்டம். இந்த ஆர்கோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏமாத்திட்டாங்க தோனிய. இத பத்தி நான் அந்த திவாகர் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் போய் கேட்கிறேன், உங்களால எங்க தோனிக்கு 15 கோடி நட்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த திவாகர் தஷ்வந்த் சிங் என்ன, தோனியோட அட்வொகேட் என்ன கெட்ட வார்த்தையில பேசியிருக்காரு, தகாத வார்த்தைகள்ல திட்டியிருக்காரு, இப்படின்னு அவர் மேல புகார் கொடுக்கிறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் தோனிக்கு அந்த 15 கோடி ரிட்டர்ன் வருமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.